ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கந்த சஷ்டி விரதம் தொடர்பான காணொளியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள், நீங்கள் கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற காலப்பகுதிகள், செல்கின்ற ஆலயங்கள் மற்றும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தொடர்பான காணொளிகளை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அல்லது இந்த திரையில் காட்டப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புகின்ற போது உங்களுடைய காணொளிகள் நேரடியாக எங்களுடைய யூடியூப் சேனத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதோடு உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்டில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம் என்பது முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் கடைப்பிடிக்கும் ஒரு அற்புதமான விரதமாகும். சூரசம்ஹாரத்தின் நினைவாக அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதமானது 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய அருளாசிகளை பெறுவதற்காக இந்த விரதத்தை பக்தர்கள் அனுஷ்டிக்கின்றார்கள். இன்று நாங்கள் இந்த காணொளியில் கந்த சஷ்டி விரதத்தினுடைய சிறப்பு, கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கும் முறைகள், அதே நேரம் விரதம் தினசரி எவ்வாறு கடைப்பிடிப்பது என்பது தொடர்பாகவும், கந்த சஷ்டி விரத காலத்தின் போது எவ்வாறான வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றியும், கந்த சஷ்டி விரத நாட்கள் மற்றும் கந்த சஷ்டி விரதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் பற்றியும், மிக முக்கியமாக கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பதால் ஏற்படுகின்ற பயன்கள், அதேவேளை கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற காலப்பகுதியில் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய மந்திரங்கள், விரத காலத்தில் பக்தர்களுக்கு உதவுகின்ற வகையில் அவர்களுக்கான பரிந்துரைகள், மிக முக்கியமாக உணவு முறைகள், அதேவேளை கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பதால் ஏற்படுகின்ற அதனுடைய ஆரோக்கிய பயன்கள் தொடர்பாக இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கந்த சஷ்டி விரதம் உண்மையில் இது ஒரு வெறும் விரதம் அல்ல, பக்தர்களின் வாழ்வை மாற்றும் ஒரு தெய்வீக சாதனை என்று கூறலாம். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் முருகனின் அருள், ஆன்மீக சாந்தி, குடும்ப நலம், கல்வி, தொழில் முன்னேற்றம் போன்ற பல்வேறு நலன்களை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். இந்த விரதம் ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வருகின்றது. சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசூரன் ஆகிய அசுரர்களை முருகப்பெருமான் சம்காரம் செய்ததை நினைவுகூரும் புனித நாளாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அல்லது கொண்டாடப்படுகின்றது என்று கூறலாம். முருகப்பெருமான் அவர்களுடைய பக்தர்களின் பாவங்களை நீக்குகின்றார், வாழ்க்கையில் வெற்றியை வழங்குகின்றார், கஷ்டங்களை அகற்றுகின்றார். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, குடும்ப நலன், கல்வியில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், திருமண தடை போன்ற பல்வேறு விடயங்கள் நமக்கு அனுகூலமாக மாறும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு முன்பு அல்லது ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தூய்மை மிக முக்கியம். உடல் சுத்தம் பேணப்பட வேண்டும். மனம் அமைதியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். முருகன் கோவில்களில் வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டிலேயே வேல், படம், சிலைகளை வைத்து பூஜைகளை செய்யலாம். பழைய குற்றங்களை நினைத்து மனம் வருந்தாமல் புண்ணிய நினைவுகளுடன் நாங்கள் விரதத்தை ஆரம்பிப்பது மிகவும் சாலச் சிறந்ததாகும். இந்த விரத காலத்தில் உணவு மிக முக்கியமான ஒன்று. அதாவது விரத காலத்தில் சிலர் அன்னாநிறுத்தம், கொஞ்சம் கூட உணவு இல்லாமல் இருந்து விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். சிலர் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொள்கின்றார்கள். விரத காலத்தில் மிக முக்கியமாக உப்பு, அரிசி, துவரம்பருப்பு, மசாலா உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதே நேரம் பழம், பால், தேன், நிலக்கடலை, குதிரைவாலி, சாமை போன்ற உணவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கந்த சஷ்டி கால பகுதியில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், சுப்பிரமணியர் திருப்புகள், கந்த புராணம் போன்றவற்றை நாங்கள் தினமும் படிக்க வேண்டும். மிக முக்கியமாக வேல் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை மனதில் இருத்தி அவருக்கு பொருத்தமான மந்திரங்களை ஜெபிக்கலாம். உதாரணமாக ஓம் சரவணபவ, ஹரம் ஹரம், வேலவா, முருகா என்று அவரிலேயே நாங்கள் சங்கமித்து போகலாம். அதேவேளை மிக முக்கியமாக இந்த கந்த சஷ்டி விரத நாட்களை பற்றி பார்க்கலாம். முதல் நாள் விரதம் ஆரம்பமாகின்ற நாள். 2ஆம் நாள் முருகனை நாங்கள் தியானிக்கின்ற நாள். 3ஆம் நாள் வேல் வழிபாட்டுக்குரிய நாள். 4ஆம் நாள் திருப்புகழ் பாராயணம் செய்யப்படுகின்ற நாள். 5ஆம் நாள் முருகனை வாழ்த்துகின்ற நாள். 6ஆம் நாள் தான் மிக முக்கியமானது, சூரசம்ஹாரம் இடம்பெறுகின்ற நாள். 7ஆம் நாள் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் செய்கின்ற நாள். முருகன் தனது விருப்பத்திற்குரிய வள்ளி மற்றும் தெய்வ யானையை திருமணம் செய்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த 7ஆவது நாள். சூரசம்ஹாரம் இது 6ஆவது நாள் இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. விரதத்தின் 6ஆம் நாள் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வில் முருகன் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை அழித்த ஒரு நினைவாக அதை கௌரவித்து போற்றப்படுகின்றது. இந்த நாளில் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருவண்ணாமலை, சுவாமிமலை, பலர்முதிச்சோலை
ஆகிய ஆறுபடை வீடுகளில் சிறப்பான பூசைகள் நடக்கும். திருச்செந்தூரில் மிகவும் பிரபலமாக சூரசம்கார நிகழ்ச்சி இடம்பெறும். அதேவேளை 7வது நாளாகிய திருக்கல்யாண நாளில் தேவயானிக்கும் வள்ளிக்கும் திருமணம் நிகழ்ந்த நாள். பக்தர்கள் விரதத்தின் முடிவாக கல்யாண உற்சவத்தை நடத்துவார்கள். இது விரதத்தினுடைய பயன்கள் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமாக தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் திரும்பும். சந்திரன், செவ்வாய், ராகு, கேது தோஷங்கள் பீடிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள். குழந்தை பேறு அற்றவர்கள் குழந்தை பேறு பிரச்சினை நீங்கி குழந்தை கிடைக்கப் பெறுவார்கள். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பதே எல்லோருடைய ஒரு ஐதீகமாகும். கஷ்டங்களிலிருந்து அனைவரும் விடுபடலாம். உடலில் உள்ள நோய்கள் குணமடையும். மனம் அமைதி பெறும். ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். இந்த விரத காலங்களில் நாள் முழுவதும் நாம் மிகவும் மெய்மறந்து உணர்வுடன் இருக்க வேண்டியது மிக அவசியமாகும். விரத நாட்களில் பக்தர்கள் மனதை இறைவனில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான ஆன்மீக உணர்வு நிலையை பெறும் வழியில் செயல்பட வேண்டும். முழுமையான செயல்பட்டால் மாத்திரமே நாம் பலன்களை பெற முடியும். நேர்மையுடன், சிந்தனையில் புனிதத்துடன், செயல்களில் நேர்த்தியாக நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும். இந்த விரத காலங்களில் நாங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கின்ற போது பேச்சில் நல்லுணர்வு, நல்லுணர்வோடு நாங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். உழைப்பிலும் பக்தியிலும் உயர்ந்த நன்மைகளை நாங்கள் அப்போது ஈட்டலாம். ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்டு வந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து தியானத்துடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தியானம் வழியாக பக்தியுடன் மனதையும் உடலையும் இறைவனுக்காக பரிசுத்தப்படுத்துவது ஒரு மிகச்சிறந்த வழிமுறையாகும், அல்லது ஒரு மிகச்சிறந்த வழிபாடாகும். இந்த கந்த சஷ்டி விரத காலப்பகுதியில் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று. மிக முக்கியமாக உடல்நலம் பேணுதல் மிகச் சாலச் சிறந்தது. விரத காலத்தில் உணவு கட்டுப்பாடுகள், சரியான உப்பு, சுகாதாரமான உணவுகள், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதத்தில் நாங்கள் அதனை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விரத காலத்தில் உடலில் உள்ள ஆபத்துக்களை நீக்கி சிறந்த உடல் நலம் பெற முடியும். உண்மையில் விரதம் உடலை தூய்மையாக்குகின்ற ஒரு பணி என்று கூறலாம். மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துகின்ற பணி. எளிய உணவு மற்றும் தவிர்க்கப்பட்ட உணவுகளும் உணவு பரிமாணத்தையும் உயர்த்தும் வழிமுறைகளாக செயல்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த விரதம் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கும். முருகபக்தர்கள் இத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றி நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வணங்கினால், பூரண நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை புத்துணர்வு பெற்று இன்னும் சிறந்த வழியில் நாங்கள் முன்னேறுவதற்கான ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். நண்பர்களே, கந்த சஷ்டி விரதம் என்பது ஒரு வெறும் விரதம் அல்ல, பக்தர்களின் வாழ்வு மற்றும் ஒரு தெய்வீக சாதனை. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளாசிகள், ஆன்மீக சாந்தி, குடும்ப நலம், கல்வி, தொழில் முன்னேற்றம் போன்ற பலன்களை நாங்கள் அடையலாம். மிக முக்கியமாக வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் பிரகாசமானதாகவும் அமையும். எனவே கந்த சஷ்டி விரதம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொளியில் பதியுங்கள். மிக முக்கியமாக கந்த சஷ்டி விரத கால பகுதியில் நீங்கள் பயணிக்கின்ற ஆலயங்கள், செல்லுகின்ற ஆலயங்கள் தொடர்பான காணொளிகளை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த காணொளிகள் நிச்சயமாக எங்களுடைய தளத்தில் பதிவேற்றப்படும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த காணொளியை கேட்பவர்கள் எங்களுக்கு இந்த கீழே தெரிகின்ற, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கின்ற எங்களுடைய தொலைபேசியில், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் செல்கின்ற ஆலயம் தொடர்பான உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தொடர்பாக நீங்கள் அந்த காணொளிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கந்த சஷ்டி கால பகுதியில் அவை நிச்சயமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.